ஹலோ காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையுமே தமிழன்மோட்டோ யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சுசுகி அசஸ் 125 இந்த வண்டியில் ஒரு கம்ப்ளைண்ட்டுங்க. இந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் நிறையா யூடியூப்லலாம் செக் பண்ணி பார்த்தேன். இந்த கம்ப்ளைண்ட்டை பற்றி நிறையா ஹிந்திக்காரங்க போட்டிருக்காங்க. ஸோ தமிழில் யாரும் பெரிய அளவில் போடலை. சரி, நம்ம போட்டுவிடுவோம்னு சொல்லி தான் இந்த வீடியோ பதிவு. அதாவது மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூயல் கேஜில் மீட்ரு ரன்னிங் மீட்டராக இருக்குது. அதாவது தொடர்ந்து என்ன பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இது இப்போ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ரன்னிங் மீட்ரு வரிசையாக வர ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் ரிசீவ் ஆகலை அப்படின்னு. ஸோ வயரிங் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பாடி பேனல்லேருந்து எல்லா பேனல்ஸையுமே ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பாடி பேனல் ஃபுல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்ற காரணத்தினால நான் இந்த ரிமூவ் பண்ணுற போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் அடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடியதில் 2 ரிவிட் வரும். அந்த ரிவிட் பீசஸை ப்ராப்பராக சென்டர் லாக்கில் புஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே மேக்ஸிமம் ரிவிட்லாம் கலட்டுறீங்க அப்படின்னா கலட்டினதுக்கப்புறம் திரும்ப மாட்டும்போது புது ரிவிட் தான் போட்டு ஏற்றணும். பழசில் ஒரு சின்ன வியர் அண்ட் டியர் ஏற்படும். ஸோ அதனால் புதுசு மாற்றிக்கோங்க. அண்ட் அடிஷ்னலாக கஸ்டமர் இன்னும் 2-3 கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தார். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இண்டிகேட்டர் போடும்போது எந்த இண்டிகேட்டருமே எரியலை, ஒர்க் ஆகலை அப்படின்னு. அதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, ஃப்ரண்ட்டில் ஒர்க் ஆகுது, ரியரில் ஒர்க் ஆகலை. பின்பக்கம் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர் எரியலை, பின்பக்கம் இருக்கக்கூடிய டெயில் லைட் எரியலை. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால தான் எல்லா போர்ஷன்ஸையுமே ஸ்ப்ளிட் பண்ணி ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடி பேனல்ஸ் எல்லாத்தையுமே எங்கள் ட்ரைனிஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர் போர்ஷனை ரிமூவ் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் பீஸுக்கு அடியில் வரக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பீசஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய ஒவ்வொரு டைப்பு ஸ்கூட்டர் மாடல்ஸில் ஒவ்வொரு மாதிரியான லாக் செட்டப் கொடுத்துருப்பாங்க. இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி பாடி பேனல்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புஷ் லாக் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹோல்லாம் கரெக்டாக போய் சீட்டாகி லாக் ஆகிற மாதிரியான புஷ் லாக் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பாட்டம் போர்ஷனை ரிமூவ் பண்ணணும். பாட்டம் போர்ஷனாக நம்ம கால் வைக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பீசஸ். ஸோ இந்த பர்டிகுலர் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பீசஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு சைட் லாக் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லாக் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியில் வரக்கூடிய ஸ்க்ரூஸ், அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய ரிவிட்ஸ், இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இது சைட் லாக் போட்டிருப்பாங்க. அதாவது சைட் லாக் அப்படின்னா ஒரு பக்கமாக நீங்கள் பிளாஸ்டிக் பாடியை சைடில் தள்ளி அதுக்கப்புறம் கழட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் கலட்டுற மாதிரி. ஸோ ஒரு பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா இழுத்து கலட்டணும். ஸோ அப்படி இழுத்து கலட்டாமல் நீங்கள் புஷ் லாக் டைப்பில் கலட்டுற மாதிரி உருவுனீங்கன்னா அந்த பீசஸ் எல்லாமே சடன்னு வரிசையாக உடஞ்சி போயிடும். ஸோ அது உடஞ்சதுக்கப்புறம் அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த புஷ் லாக் டைப்பில் புஷ் லாக்கில் சைடில் ஒரு பக்கமாக புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடில் வரக்கூடிய பாடியில் வரக்கூடிய பாட்டம் பீசஸை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ். ஸோ பூட் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸில் வரக்கூடிய பிளாஸ்டிக் பீசஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக கழட்டிடலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா போல்ட் அண்ட் ஸ்க்ரூஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ப்ராப்பராக எல்லா பக்கமும் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம தூக்கி எடுத்துட முடியும். ஸோ எதுக்காக இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே டிஸ்மேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறதுக்காக தான். இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட கஸ்டமர் சுத்தமாக இதை மெயின்டைன் பண்ணவே இல்லை. அதில் பாருங்கள், நம்மளோட சிலந்தி பூச்சிகள்லாம் முட்டையிட்டுருக்கு. எலி உள்ளே நடமாட்டம் இருக்குது. ஸோ எலி நடந்திருக்குங்கிறதுக்கான ப்ரூஃப் உள்ளே இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக எலியோட கால் அச்சு டஸ்ட்டில் கரெக்டாக பதிவாயிருக்கு. ஸோ அடுத்து பேக் சைடு வரக்கூடிய அந்த ஃபியூயல் கேஜிலேருந்து வரக்கூடிய அவுட் வரக்கூடிய பீசஸை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேனலை ரிமூவ் பண்ணப்போ தான் நாங்கள் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலி தலைவர் எல்லாத்துலேயும் பூந்து விளையாடிட்டார். அங்கே பாருங்கள், வயரை ஒட்ட நறுக்குன மேனிக்கு நல்லா ஷார்ப்பாக எஜ்ஜு வரைக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் பல்லு தேய உட்காந்து குறைச்சிருக்காரு. சரி, இந்த பக்கம் தான் இப்படி குறைச்சிருக்காரு. இந்த கிளிப்பு மாட்டுற இடங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிப்பு மாட்டுற இடத்துல வெறும் கிளிப்போட இன்டர்ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்க ஒழிய அதில் வரக்கூடிய வயரே சுத்தமாக இல்லை. அந்தளவுக்கு அந்த பக்கத்தையும் குறைச்சிட்டாரு.
வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராகவே தெரியும். நுனி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து கொறிச்சிட்டாரு. இதில் இருக்கிற கிளிப்பை வந்து கழட்டிட்டு அடுத்து பின்பக்கம் இருக்கக்கூடிய டெயில் லைட் போர்ஷன், டெயில் இண்டிகேட்டர் இது எதுவுமே வேலை செய்யலைன்னு ஆல்ரெடி வந்து கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதனால் அந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கழட்டி பார்த்துருவோம். இதுவும் எலி பார்த்த வேலை தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக அந்த பின்பக்கம் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை வந்து கலட்டுறோம். பேரலாக என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 துண்டு வயரை எடுத்து நம்மளுடைய ஃபியூயல் கேஜை வந்து கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு டிஸ்பிளேல வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுதா, இதுதான் கம்ப்ளைண்ட்டுக்கான காரணமா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரலாக 2 வயர் எடுத்து ஒரு ட்ரெயினி வந்து அங்கே வந்து கனெக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெயில் லைட் போர்ஷன்ஸை வந்து ஒருத்தர் வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. கனெக்ஷனை கொடுத்து செக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்டரை வந்து ஆன் பண்ணியாச்சு, அதாவது இக்னிஷன் கீ ஆன் பண்ணியாச்சு. ஒரு 4-5 தடவை வந்து பிளிங்க் ஆகுது. பிளிங்க் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் மீட்ரு ஓட ஆரம்பிச்சது. ஸோ இப்போ வந்து நம்ம 2 லைனையும் வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்குறோம். கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம கிளிப்லேருந்து வரக்கூடிய லைனில் அந்த 2 பிட் ஒயர் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், மீட்டர் வந்து பாருங்கள், சடனாக வந்து ஒரு 3 பாயிண்ட் அளவுக்கு ஃபியூயல் வந்து காட்டுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 டேங்க் அளவுக்கு உள்ளுக்குள்ளே வந்து பெட்ரோல் இருக்குது. வயரை எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து இந்த 3 பாயிண்ட்லேருந்து திரும்ப ரன்னிங் மீட்டருக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுது. ஸோ இப்போ இந்த வயர் ஜாயிண்ட் தான் வந்து ப்ராப்ளம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ரன்னிங் மீட்டருக்கான காரணமும் அதுதான். சரி, ஏன் வந்து டெயில் லைட்டு அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் இதெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம எலித்தலைவன் பார்த்த வேலை தான். உள்ளே வந்து பாருங்கள், வயரை ஃபுல்லாக வந்து எப்படி கொறிச்சு வச்சுருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ இதை வந்து இந்த டெயில் லைட்டுகளுடைய எட்ஜெல்லாம் பாருங்கள், டெயில் லைட்டோட எட்ஜில் வந்து சுத்தமாக வந்து வயரே இல்லாத அளவுக்கு அந்த நுனி வரைக்கும் வந்து ஃபுல்லாக கொறிச்சு எடுத்துட்டா. அப்படி இப்போ என்னென்னா, இந்த பீஸை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கஸ்டமரை கூப்பிட்டு பேசினப்ப அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு நீங்கள் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ண வேணாம், எதாக இருந்தாலும் புதுசு வாங்கி ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்து நம்ம இந்த பீசஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ ரீப்ளேஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ எதுக்குமே நம்ம ஆல்ட்ரு ஐடியா வந்து பண்ணலை. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபியூயல் கேஜிலேருந்து வரக்கூடிய பிட்டு வயரை உள்ளுக்குள்ளே வந்து கொறிச்சு போட்டு வச்சுருக்கு பாருங்கள். உள்ளே கிடக்கு பாருங்கள் அந்த பிட் வயர் பீஸு. இங்கே பாருங்க, இந்த பீஸு தான் வந்து அந்த உள்ள ஃபியூயல் கேஜுக்கு வந்து கனெக்ஷன் வரக்கூடிய பீஸு. அது வந்து உள்ளுக்குள்ளே கிடக்கு. சரி, இப்போ வந்து நம்ம கஸ்டமர் வந்து எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டனால நம்ம வந்து எல்லா போர்ஷன்ஸையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அண்ட் ரொம்ப நாளாக வண்டி வந்து சர்வீஸ் பண்ணாமல் சும்மாவே இருந்த காரணத்தினால ஏர் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் ப்ளக்கு, அப்புறம் இன்ஜின் ஆயில் லெவலு, இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் செக் பண்ணிக்கிட்டோம். ஸோ பெல்ட் எப்படி இருக்குது, கிக்கர் வந்து ஸ்மூத்தாக இறங்குதா இல்லையா, இந்த மாதிரியான பேசிக் திங்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். பட் வந்து இதுவே வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற காரணத்தினால நான் எல்லா போர்ஷன்ஸையுமே வந்து வீடியோவில் காட்டல. சிம்பிளிஃபைடாக வந்து வெறும் ஏர் ஃபில்டர் கழட்டி ரீப்ளேஸ் பண்ணதை வந்து கூட அட்டாச்சாக காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃபில்டரை வந்து நம்ம கழட்டிட்டோம். ஸோ பழைய ஃபில்ட்ரு வந்து பாருங்கள், ஸ்பாஞ்செல்லாம் வந்து ரொம்ப ஒஸ்ட் ஆகிடுச்சு. அண்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபில்ட்ரு வந்து நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷனுக்காக அவர் வந்து புதுசு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்ட காரணத்தினால நாங்கள் புதுசு வாங்கிட்டு வர சொல்லிட்டோம் அவரையே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய ஃபியூயல் கேஜை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ஃபியூயல் கேஜுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 போல்ட்டு தான் வரும். அந்த 4 போல்ட்டையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை லைட்டாக முன்பக்கம் வந்து இப்படி இழுத்து அதுக்கப்புறம் வெளியில் எடுத்திங்கன்னா பீஸ் வந்து வந்துடும். ஃபியூயல் கேஜை வந்து எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி வந்து புதுசையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதும் அதே மெத்தட் தான். ஸோ லைட்டாக டேங்கோட ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த போல்ட்டை வந்து லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் லைட்டாக இழுத்துட்டு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி புது பீஸை வந்து உள்ளே இறக்கிட்டோம் அப்படின்னா வேலை வந்து முடிஞ்சது. ஸோ இப்போ பழைய பீஸை வந்து வெளியில் எடுத்தாச்சு. புது ஃபியூயல் கேஜை வந்து உள்ளே ரீப்ளேஸும் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கே, இது வந்து புதுசு தான் அப்படின்னு. ஸோ அதில் வந்து வரக்கூடிய கிளிப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வரக்கூடிய அந்த 4 போல்ட்டையுமே வந்து போட்டு டைட் வச்சுட்டு இது ஒரு தடவை ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து கிளிப்பை வந்து மாட்டிட்டு ஒரு தடவை இக்னிஷன் கீயை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்பிளேல வந்து எவ்வளோ நமக்கு பெட்ரோல் இருக்குது அப்படின்ற லெவல் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான், இப்படி காட்டுச்சு அப்படின்னா நமக்கு ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ அடுத்து நம்ம ஏற்கனவே ஏர் ஃபில்டர் வந்து கழட்டியிருந்தோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம கழட்டும் போதே வந்து ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி ஸ்டார் ஷேப்பில் தான் வந்து நம்ம ஸ்க்ரூவே வந்து ரிமூவ் பண்ணியிருந்தோம். புது பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுசுகி கம்பெனியில் போய் அவங்க டீலர்ஷிப்லேருந்து OE ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தோம். ரேட் வந்து ஏர் ஃபில்டர் மட்டும் 242 ரூபா பக்கம் வந்துச்சு. ஸோ அந்த ஏர் ஃபில்டரை வந்து நம்ம பழசை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வந்து ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதுக்கு அதே மாதிரி ஃபில்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வரக்கூடிய இந்த ஸ்பாஞ்ச் பீஸையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா
ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. அந்த கடைசியாக செக் பண்ண வேண்டியது அவுட்டரில் வரக்கூடிய அந்த ஓரிங் பீஸு. ஸோ ஏர் ஃபில்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரப்பர் பீஸும் சேர்த்து வந்திருக்கும். அதை வந்து கரெக்டாக சீட் ஆகுற மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி நம்ம கழட்டணுமோ அதே மாதிரி ஏர் ஃபில்டரை வந்து ப்ளேஸ் பண்ணி அதுக்கு வரக்கூடிய 2-3 இடங்களில் வரக்கூடிய அந்த ஸ்க்ரூஸ், அதுக்கப்புறம் மேலே 2 இடத்துல லாக் வரும். ஸோ கரெக்டாக போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி ஏர் ஃபில்டரில் வரக்கூடிய ஹோஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம முன்னாடி அந்த ஃபியூல் கேஜ் வந்து எடுக்கிறதுக்காக லைட்டாக டேங்கை புஷ் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு போல்ட்டை வந்து லூஸ் பண்ணியிருப்போம். அந்த போல்ட்டையும் வந்து ஃபுல்லாக டைட் வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து ப்ரெஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்டர் பாடி பேனல்ஸை வந்து நம்ம ஏற்ற போகிறோம். ஸோ இப்போ பாடி பேனல்ஸ் எல்லாமே நம்ம எப்படி ரிமூவ் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் பீசஸ் எதுவுமே அடியாகாத மாதிரி பார்த்து பத்திரமா வந்து அந்த பீசஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ நமக்கு ஏற்கனவே கஸ்டமர் கொடுத்துருந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து டெயில் லைட் எரியலை, இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலை, ஃபியூல் கேஜ் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு மீட்டரில் வந்து காட்டலை. ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அரெஸ்ட் பண்ணிவிட்டு பேரலாக வந்து வண்டியை வந்து ஃபுல் சர்வீஸும் ஒரு தடவை பார்த்தாச்சு. ஏர் ஃபில்டர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, ஸ்பார்க் ப்ளக் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஆனால் எலி வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கஸ்டமர் கேட்டார். ஸோ அதுக்காக மார்க்கெட்டில் இருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 ரூபா வருது. 4 வீலருக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் இது. ஸோ இதில் வந்து நம்ம நிறையா பேர் சுருட்டும் வைப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து அவர் கஸ்டமர் வந்து வைக்க சொன்னாருங்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி வச்சாச்சு. இந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு 2 பீஸ் வரும். ஒரு பீஸை வந்து பின்னாடி இந்த ஃபியூயல் டேங்க் வரக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் வந்து ரிப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அண்டு இன்னொரு பீஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கால் வைக்கக்கூடிய இடத்துல இருக்குங்களேன்னா அந்த ஃபுட் பேக் ஸ்பேஸ் அதில் வந்து கீழே வரக்கூடிய இடத்துல வந்து இன்னொரு பீஸை வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம கலட்டினோமோ அதே மாதிரி இதில் வரக்கூடிய பிளாஸ்டிக் பேனல்ஸ், பிளாஸ்டிக் பீசஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்டு கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட்லாம் வந்து கரெக்டாக சால்வ் ஆகிருக்கா இல்லையாங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இந்த வண்டியை வந்து டெலிவரி வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அண்டு மேலும் இது மாதிரியான ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்ஸுக்கு வந்து எங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஸ்பெசிஃபைட் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.